அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வீட்டில் கிரகங்கள் என்னென்ன பலன்களை தரும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். ஸோ 8ஆம் இடம்ன்றது ரொம்ப முக்கியமான பாவம் மனிதர்களுக்கு. எந்த விஷயத்துல முக்கியமான பாவம்னா ஒரு மனிதனுடைய ஆயுளை பற்றி குறிக்கக்கூடிய பாவம் தான் 8ஆம் இடமா வருது. அதுபோல 8ஆம் இடத்துல இன்னொரு பலனாக ஒரு மனிதனுக்கு எதிர்பாராத தனவரவுகள், பிறரிடமிருந்து கிடைக்கக்கூடிய தனம் திரும்பி செலுத்த வேண்டாம்னு சொல்லக்கூடிய தனத்தை 8ஆம் இடம் குறிக்கிறது. அதனால தான் பணபர ஸ்தானங்களிலும் 8ஆம் இடம் ஒரு பாவமா இருக்கு. அடுத்த படிநிலைகள்ல ஜாதகருடைய நஷ்டங்களாகட்டும், விபத்துகள் போன்ற உயிர் சம்பந்தமான மனம் சம்பந்தமான ஏமாற்றங்களும் அந்த 8ஆம் இடத்துல ஒளிந்திருக்கு. அது மட்டும்தான் 8ஆம் இடத்துல பலன்களானா அதற்கு மேலும் ஒரு அமைவுகள்ல ஒரு மனிதன் இடமாற்றம் பெறுவது, தொலைதூர பயணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வது, ஒரு சூழல் சரியில்லாத இருக்கும் பொழுது வேறொரு சூழலுக்கு தன்னை மாற்றிக்கொள்வது, இது போன்ற பலன்களும் இந்த 8ஆம் இடத்தில் உள்ளடக்கியதான். இதுல இன்றியமையாத 8ஆம் இட பலனாக நாம் எடுத்துக்கொள்வது ஆயுளை பற்றியும், எதிர்பாராத பிறருடைய சொத்துக்கள் தனவரவை பற்றியும், தூரதேச வாழ்க்கையை பற்றியும் இந்த 8ஆம் இடத்துல மையமா வச்சிருக்கிறோம். இதுல பெண்களாக இருக்கும் பொழுது அவர்களுடைய மாங்கல்ய பாவமாகவும் இது சொல்லப்பட்டுள்ளது. திருமண வாழ்க்கையில் அவர்களுடைய பந்தமானது எந்த அளவிற்கு நீடிக்கும், எந்த அளவிற்கு வலுவாக இருக்கும் என்றத இந்த 8ஆம் இடத்தை வைத்து நாம் அளவு கொள்றோம். இருந்தாலும் இன்றியமையாத 8ஆம் இடத்தினுடைய தன்மைகளாக ஒரு மனிதனுடைய உயிரையும், வேறொரு தேசத்திலே ஜீவனம் செய்யக்கூடிய நிலையையும், பிறருடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நிலையையும் இந்த 8ஆம் இடத்துல பார்க்கணும். இப்போ பொதுவாகவே 8ஆம் இடம்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருள் பொருந்திய நிலையில இருக்கும் பொழுது மரண பயத்தை ஜாதகருக்கு கொடுக்கும். இருள் நிலையிலே 8ஆம் இடத்திலே கிரகம் இருக்கும் பொழுது பயம் ஏற்படும். இதுபோல விபத்துகளை பற்றின குறித்த பயங்கள் அதிகமாக இருக்கும். பணவிரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே 8ஆம் இடத்துல கிரகம் ஒளிபொருந்திய நிலையிலே அமரும் பொழுது பிறரின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும், வெளிநாடு தூர தேசங்களிலே வெற்றிகள் கிடைக்கும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ரெண்டே விஷயங்கள் தான். 8ஆம் இடத்துல இருள் தன்மையில் கிரகங்கள் அமர்ந்தால் ஜாதகருக்கு உயிர் பயத்தையும் மரண பயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், வண்டி வாகனங்களிலே விபத்து ஏற்படுத்தி கொடுக்கும், தனநாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒளி கிரகங்கள் அங்கு அமரும் பொழுது, ஒளிபெற்ற நிலையில் கிரகங்கள், ஒளி கிரகம் இல்ல ஒளிபெற்ற நிலையில் கிரகங்கள் அமரும் பொழுது அங்கு ஜாதகருக்கு பணம், பிறருடைய சொத்துக்கள் ஆதாயம், வெளிநாடு தூரதேச பிரயாண ஆதாயம், உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ ஒரு கிரகம் எப்பொழுது ஒளியை பெறும், ஒரு கிரகம் எப்பொழுது ஒளியை இழக்கும், அதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். 8ஆம் இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்து எப்படி அமர்ந்தால் அந்த கிரகம் ராஜயோகங்களை தருகிறது. ராஜயோகம்னா அதுல இருக்கு, உழைக்கவே தேவையில்லை, திரும்ப செலுத்த வேண்டான்ற பெருமணம் கிடைக்கும், பிறருடைய சொத்துக்கள் கிடைக்கும், வெளிநாடு தூரதேச பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும், ஒரு சாதாரண நிலையில் இருந்தவரை இடமாற்றத்தின் மூலியமாக ஒரு பெரிய உயரிய பதவிகளை பெற்றுத்தரும். இது போன்ற நல்ல பலன்களும் அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கிரகங்கள் அங்கு எப்படி அமர வேண்டும்ன்றதை இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தும். வீடியோ பதிவிற்கு முன்பு ஒவ்வொரு முறையும் நாம் விவரிக்கக்கூடியதுதான். ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்தி விட்டது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே கிடையாது. எப்படி என்றால் முழுவதுமாக கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே கிடையாது, சூரியன் முதற்கொண்டு. அதனால் அறிவியலின் மூலியமாகவும் ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமையாது. ஒருவருடைய வாழ்க்கையை இன்னொரு மனிதரிடம் ஒப்பிடுவது ஏற்புடையதல்ல. அதுபோல் ஒரு மனிதனுக்கு யோக மகாதசை நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் வியூகமோ பெரும் முயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகாதசையிலே பயணப்படுறீங்கன்னா கடும் வியூகம் கடும் முயற்சிகள் மேற்கொண்டாலும் தோல்விகளே இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும், உங்களை சார்ந்தவர்கள் வேகமாக வளர்வதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு ஒரு இடத்தில் அமரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஒரு மனிதன் பூமியிலே ஜனனிக்கும் பொழுது ஆன்மாவை நித்தியம் செய்வது முக்கிய கடமை. அந்த அமைவுகள்ல யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கொள்ளணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்பட வேண்டும். ஆன்மீக எண்ணம் இருக்கும் பொழுது இறை வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும், மதங்கள் சார்ந்து. இந்நிலையை பின்பற்றும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ணிக்க முடியும். வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். 8ஆம் இடத்தில் கிரகங்கள் சொல்லிட்டோம். 8ஆம் இடத்தினுடைய பண்புகள்ல உயிர் இருக்கிறது, பிறருடைய சொத்துக்கள் இருக்கிறது, விபத்துக்கள் இருக்கு, தனவிரயங்கள் இருக்கு, அது போல பிறருடைய தனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கு. ஒரு மனிதருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னா 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம்.
இடமாற்றத்திற்கு 8ஆம் இடம் ரொம்ப முக்கியப்படுது. வெளிநாடு தூரதேச பிரயாணத்திற்கு 8ஆம் இடம் ரொம்ப முக்கியப்படுது. ஆனால் 8ஆம் இடத்தில் கிரகம் எப்படி இருக்கணும்? எந்த லக்னமா வேணாலும் இருங்க நீங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் கூட 8ல் கிரகம் அமரும் பொழுது கோணாதிபதியே 8ல் அமரட்டும், கேந்திராதிபதி 8ல் அமரட்டும், பிரச்சனையே இல்லை. அந்த கிரகம் எப்படி இருக்க வேண்டும் அதை தான் இந்த வீடியோல வெளிப்படுத்த போறோம். சூரியன் 8ல் இருக்கிறார். யோகவலனை செய்ய வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட நிலையிலே அவர் இருக்க வேண்டும்? 8ல் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வையிலே இருப்பது, சுக்கிர புதனுடைய தொடர்பில் இருப்பது. இயல்பாகவே சூரியன் முக்கூட்டு கிரகங்களோடு இணைந்திருப்பார். அந்த வகையில சுக்கிர புதனுடைய தொடர்பில் சூரியன் இருப்பது, குரு பார்வையிலே இருப்பது சூரியனை அங்கு நல்ல பலன் செய்ய கடமைப்படுத்துகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் ஆதாய அமைவுகளை, ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் கூடுதலாக சூரியன் ராகுவோடு தொடர்பு, சனியோட தொடர்பு பெற்றிருக்கிறார் அல்லது இருள் பொருந்திய நிலையில கேதுவோடெல்லாம் இருக்கிறார்னா கண்டிப்பாக அந்த சூரிய பகவான் சில தீய பலன்களை செய்வார். முன் சொன்ன தீய பலன்களை அங்கு அவர் நல்ல நிலையிலே சூரிய சுக்கிர புதன் குருவோட தொடர்பிலே இருக்கும் பொழுது, சந்திர பௌலியிலே பௌர்ணமியில் இருக்கும் பொழுதும் நல்ல பலனை செய்கிறார். சந்திரன் 8லே இருக்கிறார். மனோகாரக கிரகம், தாயை பற்றி சொல்லக்கூடிய ஆதிபத்திய கிரகம் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது அந்த சந்திரனை குரு பார்வையிலே இருப்பது மிகப்பெரிய ஆதாயம். செவ்வாய் தொடர்பிலே இருப்பது மிகப்பெரிய ஆதாயம். அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் காரக முரண்பாடு கொண்டாலும் கூட அந்த 8ல் மறைந்த சந்திரனோடு புதன் இருப்பது, மதிக்காரகரோடு புத்திக்காரகர் இருப்பது நல்ல பலன். இந்த கிரக இணைவு இருக்கும் பொழுது அந்த 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் பிறருடைய நிலபல ஆதாயங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு தூரதேச பிரயாணத்தை ஏற்படுத்துகிறார். மாறாக அந்த சந்திரனோடு இருள் கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது, சனி ராகு கேதுக்கள் போன்ற கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுது தாயுடனான கருத்து வேறுபாடு அல்லது தாயற்ற சூழலை ஏற்படுத்தி விடுகிறது. அதுபோல ஜாதகருடைய மனநிலையிலே பாதிப்புகளையும் சில கசப்பான அனுபவங்களையும் கொடுத்து விடுகிறார். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். போர்க்காரகர், பூமிக்காரகர் 8லே அமர்ந்து இருக்கிறார். ஜாதகருக்கு எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்கும்? 8ல் செவ்வாய் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய பார்வை, சுக்கிர தொடர்பு இருந்தால் மட்டுமே நல்ல பலன். குரு சுக்கிர தொடர்பு இருக்கும் பொழுது மட்டுமே நல்ல பலனை 8ல் செவ்வாய் கொடுக்கிறார். பிறரின் மூலியமாக ஆதாயம், பிறரின் மூலம் தனாதாயத்தை கொடுக்கிறார். இல்லை என்றால் இருள் கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அடிக்கடி விபத்துகளையும் அடிக்கடி பிரச்சனைகளையும் ஜாதகர் சந்திக்கிறார். அப்ப 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒளியோடு இருக்க வேண்டும் என்றால் குரு சுக்கிர தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுபோல பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பில் இருப்பது 8ல் செவ்வாய்க்கு பிறருடைய தனம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு தூரதேச பிரயாண வெற்றிகளை கொடுக்கிறார் ஆதிபத்தியத்தின் அடிப்படையில். இதுபோல ராகு 8லே இருக்கிறார். போகக்காரகர், திருப்தி அடையாத ஒரு கிரகம் 8ஆம் இடத்திலே இருக்கிறார். எப்படிப்பட்ட பலனை செய்வார்? குரு சுக்கிர புதனோடு தொடர்பிலே இருப்பது நல்ல பலன். ஏதேனும் ஒரு வகையில குரு சுக்கிர புதனோட தொடர்பில் இருந்தால் நல்ல பலன் கொடுப்பார். வெளிநாடு தூரதேச பிரயாண வெற்றிகளையும் சாதனைகளையும் செய்ய வைப்பார். இருள் கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுது ஜாதகருக்கு தடைகள், தாமதங்களை கொடுக்கிறார். குருபகவான் 8லே இருக்கிறார். புத்திரக்காரகர், தனக்காரகர் 8லே மறைந்திருக்கிறார். தனம் கிடைக்காதான்னா அந்த குருவோடு செவ்வாய், சந்திரன், சூரியன்கள் தொடர்பு கொண்டு, சனி பகவான் தொடர்பு கொண்டாலும் யோகம். இந்நிலையில் இருக்கும் பொழுது அந்த குருவினால் யோக பலன்கள் கிடைக்கிறது. அந்த குருவோடு சில ராகு கேதுக்களுடைய சூட்சம தொடர்பும், முழு ஒளி இறந்த சந்திரனுடைய தொடர்பும், காரக முரண்பாடு கொண்ட புதனுடைய தொடர்பும் சில முரண்பாடுகளை கொடுக்கும். சனி பகவான் 8லே ஆயுள் காரக கிரகம் ஆதிபத்தியம் பெறுகிறார். 8ல் சனி பகவான் வரும்பொழுது ஆயுளை அதிகப்படுத்தி கொடுக்கிறார். அந்த சனி பகவான் கண்டிப்பாக குரு சுக்கிர புதன் தொடர்பை பெற வேண்டும். பெறாவிட்டால் கண்டிப்பாக 8ல் இருக்கக்கூடியவர் அபியோக பலனையே அதிகம் செய்கிறார். புதன் பகவான் 8லே புத்திக்காரகர், ஒரு மனிதனுடைய திறமையை பற்றி சொல்லக்கூடிய புதன் 8ஆம் இடத்திலே மறைகிறார். புதனை குரு பார்வையில் இருப்பது, சனி பகவானுடைய தொடர்பில், சுக்கிர தொடர்பில் இருப்பது நல்ல பலனை செய்கிறது. அந்த புதனின் மூலியமாக ஜாதகருக்கு வெளிநாடு தூரதேச பிரயாண வெற்றி ஆதாயங்களை கொடுக்கிறது. மாறாக புதனை பொறுத்த வரைக்கும் முழு இருள் கிரகமான சந்திர, ஒளியிழந்த சந்திரனோடு தொடர்பில் இருப்பது, அப்படக்கற்ற முழு ராகுவாக வேற தொடர்பு இல்லாத பொழுது இருக்கும் பொழுது, கேதுவோடு வேற கிரக தொடர்பு இல்லாத பொழுது அவயோக பலனை செய்கிறார். கேது பகவான் 8லே ஞானக்காரகர், மோட்சக்காரகர் 8ஆம் இடத்துல. குரு சுக்கிர புதன் தொடர்பு கண்டிப்பாக வேண்டும். அப்பதான் ஜாதகருக்கு ஞானமும் அறைகளிலே நாலேஜும் கிடைக்கும். இருள் கிரக தொடர்பு முழுவதுமாக இருக்கு ஜாதகருக்கு மனதில் பய உணர்வுகளை அதிகப்படுத்தி கொடுக்கிறார்.
சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சிற்றின்பக்காரகர். மனித வாழ்க்கையின் தேவையான இல்ஹீக இன்பத்தை உள்ளடக்கியுள்ள இந்த சுக்கிரன் 8ல் மறையும் பொழுது சனி புதன் தொடர்பு கூடுதல் வலுவை சேர்க்கிறது. நல்ல பலன்களை ஜாதகர் பெறுவதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. பெண்களாக இருக்கும் பொழுதும் ஆண்களாக இருக்கும் பொழுதும் 8ல் சுக்கிரன் தாமத திருமணத்தையும் திருமண பந்தத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை தாமதப்படுத்தி கொடுக்கிறார். தாமதப்படுத்தி கொடுக்கறதுக்கு குரு பார்வை, சனியினுடைய தொடர்பு, புதனுடைய தொடர்பு உறுதியாக தாமதப்பட்டாலும் கொடுத்து விடுகிறது. மேலும் ராகு கேதுக்கள், செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய தொடர்பு மேலும் அதை தாமதப்படுத்துகிறது. இந்த வீடியோவில் நம்ம 8ஆம் இடத்தில் கிரகம் எப்படி இருக்க வேண்டும்ன்றதை விவரிச்சிருக்கிறோம். நாம் சொன்ன பலன்கள்ல ஒளியோடு கிரகங்கள் இருக்கும் பொழுது, சொன்ன கிரக இணைவோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலனும், இருள் தன்மையோடு அந்த கிரகம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக 8ஆம் இடத்தினுடைய தீய பலன்களான விபத்துக்கள், பண விரயங்கள், செலவுகள் போன்ற செயல்கள் ஜாதகருக்கு நடைபெறுகிறது. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.